الحمد لله الحمد لله حمدا كثيرا كما أمر ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه ما اتصلت عين بنظر أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال جل جلاله عظيما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين يتلون كتاب الله وأقاموا الصلاة وأنفقوا مما رزقناهم سرا وعلانية يرجون تجارة لن تبور صدق الله مولانا العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم من قرأ حرفا من كتاب الله فله حسنة فالحسنة بعشر أمثالها صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகி அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் திருநாமத்தினால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த உலகத்திற்கு இறுதியாகவும் அருளாகவும் அனுப்பி வைக்கப்பட்ட எங்களுடைய நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள் மற்றும் கியாமத்துடைய நாள் வரும் வரையில் எவரவர்களெல்லாம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடப்பார்களோ அப்படிப்பட்ட நல்லோர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் கபூலியத்தும் அருளும் உருவாகட்டும். புனிதமான ஜுமாவுடைய பரவை நிறைவேற்ற வேண்டும், முழுமையான நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நியத்துடன் நேர காலத்துடனே அல்லாஹுவின் இல்லமாம் பள்ளிவாசலை நோக்கி வந்து அமைதியாக அமர்ந்திருக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, நேசர்களே, எல்லா நிலையிலும் எல்லா விடயங்களிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று தக்வாவுடைய வசியத்தை முதலில் எனக்கும் அதை துயர்ந்து உங்களுக்கும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். இன்றைய குத்பா பிரசங்கத்தை பொறுத்தவரையில் பல விஷயங்களை ஞாபகப்படுத்துவது பொருத்தமாக இருந்தாலும் நேரம் காலத்தினுடைய தேவையை கருத்தில் கொண்டு மிக முக்கியமான தலையங்கம் இங்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது ரமதானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். அது அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதமாக இருக்கிறது. எனவே அல் குர்ஆனுக்கும் எங்களுக்கும் உள்ள தொடர்பு சீராக இருக்கிறதா என்பதுதான் இந்த குத்பா பிரசங்கத்தின் சாரம்சமாக அமையப் போகிறது. திருமறை அல் குர்ஆன் சொல்லுகின்ற ஒரு செய்தியோடு இந்த தலையங்கத்துக்குள் நுழைவோம். அல் குர்ஆன் இப்படி சொல்கிறது, ரமதானுடைய மாதம் என்பது அதில் தான் அல் குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது. அந்த அல் குர்ஆன் வேதம் அது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது, சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து தெளிவுபடுத்தக்கூடியது என்று அல் குர்ஆன் சொல்லிவிட்டு, இந்த ரமதானுடைய மாதத்தை உங்களில் யார் அடைந்து கொள்வாரோ அவர் பரந்தான ரமதான் மாதத்துக்குரிய நோன்பை நோற்றுக்கொள்ளட்டும். யாராவது நோயாளியாகவோ அல்லது பிரயாணியாகவோ இருந்தால் அவர் அந்த காலத்தில் நோன்பு நோக்க முடியாத கட்டத்தில் இருந்தால் அவர் கலா செய்து கொள்ளலாம் என்றொரு அழகான ஒரு செய்தியை அல் குர்ஆன் சொல்கிறது. ஷஹ்ரு ரமதான் அல்லதீ உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பைனாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ஷஹ்ரு ரமதான், ரமதானுடைய மாதம், உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், அதில் தான் அல் குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது. அல் குர்ஆன் இறக்கப்படுவதற்கு முஹர்ரம், சஃபர், ரபீஉல் அவ்வல், ரபீஉல் ஆகிர், ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆகிர், ரஜப், ஷஅபான், ரமதான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ், இந்த 12 மாதங்களிலே அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனை இறக்குவதற்கு தெரிவு செய்த மாதம் ரமதானுடைய மாதம். இந்த ரமதானுடைய மாதத்திலே முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகையிலே இருந்து கொண்டிருந்த நிலையிலே ஒருவர் வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அண்மித்து வந்து ஓதுவீராக என்று சொன்னார். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா அன பிகாரியின் வலஸ்து பிகாரியின்,
எனக்கு ஓத தெரியாது, ஓதுபவனாக நான் இல்லை, படிப்பவனாக நான் இல்லை, வாசிப்பவனாக நான் இல்லை, அந்த அறிவு எனக்கு இல்லை என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல, வந்தவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டி அணைத்து கொடுக்கிறார்கள். இக்ரா, ஓதுவீராக என்று சொல்ல, திருப்பியும் அதே பதில், மா அன பிகாரின், எனக்கு ஓத தெரியாது, எனக்கு வாசிக்க தெரியாது, எனக்கு படிக்க தெரியாது என்று ரசூலுல்லாஹ் சொல்ல, மீண்டும் ஒரு தடவை முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டி அணைத்துக் கொடுக்கிறார்கள். பிறகு விட்டு இப்படியே சில தடவைகள் நடந்து கடைசியாக முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓத ஆரம்பித்தார்கள். ஓதுவீராக, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ خلق خلقல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரம் அல்லதீ அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம். 5 வசனங்களை அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓத, முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்திலே அல்லாஹ் அந்த 5 வசனங்களையும் பதிய வைக்கிறான். ரசூலுல்லாஹ் உள்ளத்தில் அதை பதிந்து கொள்கிறது, அல்லாஹ் அதை பாடமாக்கி கொள்கிறான். பிறகு முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா கோயிலிருந்து வெளியேறும் பொழுது பயந்தவர்களாக, நடுநடுங்கியவர்களாக, என்ன ஆனது, என்ன ஆக போகிறது என்று தெரியாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக தன்னுடைய மனைவியாகிய ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டுக்குத்தான் வருகிறார்கள். வந்த பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு அன்ஹா ஆறுதல் வார்த்தைகளை பிரயோகித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆறுதல் படுத்துகிறார்கள். இங்கே மிக முக்கியமான செய்தி என்னவெனில், ஹிரா குகையிலே ரசூலுல்லாஹ் நுழையும் பொழுது முஹம்மது இப்னு அப்துல்லாஹ், அப்துல்லாஹுடைய மகன் முஹம்மதாக நுழைந்தார். ஹிராக்குள் வெளியேறும் பொழுது முஹம்மது ரசூலுல்லாஹுவாக வெளியேறுகிறார். அப்துல்லாஹுடைய மகன் முஹம்மதாக உள்ளே சென்றவர் வெளியே வருகிறார் அல்லாஹுடைய திருத்தூதராக. இதைத்தான் அல் குர்ஆன் சொல்லுகிறது. ரமலானுடைய மாதம் அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். இந்த அல் குர்ஆனை நபிக்கு கொடுப்பதற்காக தெரிவு செய்த மாதம் ரமலானுடைய மாதம். எனவே அந்த அல் குர்ஆனுக்கும் இந்த ரமலானுடைய மாதத்துக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருப்பதை இந்த வசனம் சொல்லித் தருகிறது. ரமலானுடைய மாதத்திலே அல் குர்ஆன் இறங்கியதனால் ரமலானுக்கு சிறப்பு வந்ததா, அல்லது சிறப்பான அல் குர்ஆன் ரமலான் மாதம் இறங்கியதனால் ரமலானுக்கு சிறப்பு வந்ததா? இரண்டுக்கும் மாறி மாறி பேசுவதானால் ரமலானுக்கு என்று சிறப்பு இருக்கிறது, அல் குர்ஆனுக்கு என்று சிறப்பு இருக்கிறது. 2 சிறப்புகளும் ஒரே இடத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறது. எனவே ரமலானுடைய மாதம் அல் குர்ஆனுடைய மாதம். எனவே அல் குர்ஆனுக்காக நாம் செய்ய வேண்டிய பொறுப்புகள் என்ன என்பதுதான் இந்த குத்துபா பிரசங்கத்தின் சாரம்சமாக அமையப் போகிறது. ரமலானுடைய மாதம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எங்களோடு கூட சென்ற வருஷத்திலே பெருநாள் கொண்டாடியவர்கள், எங்களோடு நோன்பு நோற்றவர்கள், எங்களோடு தராவீஹ் தொழுதவர்கள், எங்களோடு கியாமுல் தொழுதவர்களில் எத்தனையோ பேர் எங்களை விட்டும் பிரிந்து இந்த மண்ணறைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் மண்ணுக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. அல்லாஹ் எங்களை இன்னமும் இந்த மண்ணுக்கு மேலால் வாழ வைத்திருக்கிறான். மண்ணுக்கு மேலால் வாழ வைத்து இந்த ரமலான் நோன்பை நோக்கும் பாக்கியத்தை தந்து இரவு நேரங்களை தொழக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் உருவாக்கி தருகிறான். கேள்வி என்ன தெரியுமா? இந்த ரமலானுடைய மாதம் வந்து 16வது நோன்பை நோட்டிருக்கிறோம். நோட்டிருக்கின்ற இந்த நிலையிலே நாம் எத்தனை இரவு தொழுகையில் ஈடுபட்டிருக்கிறோம்? ரமலானுடைய நோன்பை நோற்றோம், ஃபர்து. அந்த ஃபர்தை மட்டும் போதுமாக்கிக் கொள்ளலாமா? அந்த ஃபர்தான இபாதத்தை செய்வதோடு இரவு நேரத்திலே செய்ய வேண்டிய அந்த இரவு வணக்கமாகிய கியாமுல் தொழுகை, தராவீஹ் தொழுகை, இரவு தொழுகையில் எத்தனை மணித்தியாலம் செலவழித்தோம், எத்தனை மணித்தியாலத்தை ஒதுக்கினோம், எத்தனை நிமிஷங்களை ஒதுக்கினோம்? சுப்ஹானல்லாஹ். 16 இரவுகள் சென்று விட்டது. இன்ஷா அல்லாஹ் இன்று 17வது இரவை நாம் எதிர்பார்த்திருக்கிறோம். நியத்து வைப்போம் இன்ஷா அல்லாஹ். தவறி இருந்தால் தவறி போகட்டும், இதன் பிறகு நியத்து வைப்போம். மீதமாக இருக்கின்ற 13 இரவுகளோ 12 இரவுகளோ இருக்கும் அல்லவா, அந்த இருக்கின்ற இரவுகளை ஹயாத்தாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஸாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. ரமலானுடைய பகல் காலங்களை ஒருவன் அடைந்து பரலான நோன்பை எவர் நோட்பாரோ குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அல்லாஹ் அவருடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து அவன் பரிசுத்த ஒரு அடியாராக அவன் மாறிவிடுகிறார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது நோன்பு நோட்பதன் மூலம் கிடைக்கின்ற
இலாபத்தை இந்த ஹதீஸில் சுட்டி காட்டுகிறது. அதே போல மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. இரவு நேரத்திலே யார் நின்று வணங்குவாரோ, இரவு தொழுகையில் ஈடுபடுவாரோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. அன்று பிறந்த குழந்தை எப்படி பரிசுத்தவான் ஆகுவானோ அதே நிலையை பெற்றுக்கொள்ளலாம் இரவு வணக்கத்தில் ஹயாத்தாக்கினால் இன்ஷா அல்லாஹ். மூன்றாவது, மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லைலத்துல் கத்ருடைய இரவை ஒருவன் எதிர்பார்த்து அந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே இவர் நின்று வணங்குகிறாரோ, இரவு தொழுகையில் ஈடுபடுகிறாரோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகிறது என்று முஹம்மதுர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, ரமலானுடைய மாதத்தை யார் அடைந்தோமோ எங்களுக்கு 2 பொறுப்புகள் இருக்கின்றன. ஒன்று, பகல் காலங்களிலே பசியோடு தாகத்தோடு நோன்பு முறிக்கும் காரியங்களை தவிர்த்து பக்குவமாக நோன்பை கடத்துவதும், இரவு நேரத்திலே அல்லாஹுக்காக சுன்னத்தான தொழுகைகளில் ஈடுபடுவது, அதற்காக நேரத்தை ஒதுக்குவது, தொழக்கூடிய தொழுகைக்கு பின் ஆறுதலாக நிம்மதியாக மெதுவாக ருசித்து தொழுவது, இது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக அமையும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்து இந்த 2ஐயும் நம்ம செய்திருக்கிறோமா? 16 நோன்பாவது நோட்டிருக்கிறோமே, 16 தராவி தொழப்பட்டு விட்டது. நான் எத்தனை தொழுகையை தொழுதேன், எத்தனை மணித்தியாலத்தை ஒதுக்கினேன், எத்தனை குர்ஆனை கேட்டேன், எத்தனை ஜுஸு குர்ஆன் ஓதி இருக்கிறேன் என்பதையெல்லாம் சிந்திக்கின்ற ஒரு தருணத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்று 16வது நோன்பை இன்ஷா அல்லாஹ் நாம் திறக்க இருக்கிறோம். இந்த இரவு 17வது இரவு வரை இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நம் அத்தனை பேருக்கும் முழுமையான ரமதானை தந்தருவானாக. முதலாவது 10ஐ அடைந்தோம், 2வது 10ஐ அடைந்து அதிலும் அரைவாசி தாண்டி விட்டது. இன்னும் மீதமுள்ளது இன்னும் கொஞ்சம் தினங்கள் தான். மீதமுள்ளது இன்ஷா அல்லாஹ் நல்ல முறைப்படிக்கு நேரத்தை ஒதுக்கி நல்ல அமலில் கடத்துவோம் இன்ஷா அல்லாஹ். நியத் வைத்துக் கொள்ளுங்கள். இனி அல் குர்ஆனுக்காக நாம் செய்ய வேண்டிய பொறுப்புகள் என்ன என்பதை பற்றித்தான் நான் ஒரு 5 விஷயத்தை சுருக்கமாக ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒவ்வொன்றாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். முதலாவது, ரமதானாக இருந்தாலும் ரமதான் அல்லாத காலமாக இருந்தாலும் அல் குர்ஆனுக்காக நாம் செய்ய வேண்டிய 5 பொறுப்புகள் இருக்கின்றன. அதில் முதலாவது பொறுப்பு என்ன தெரியுமா? ஈமானுஹு, ஈமான் கொள்வது, அல்லாஹுடைய வேதத்தை நம்புவது, ஈமான் கொள்வது. அதை எவ்வாறு ஈமான் கொள்ள வேண்டுமோ அந்த அடிப்படையில் நம்புவது, இது முதலாவது பொறுப்பு ஒரு மூமினுக்கு. 2வது பொறுப்பு இருக்கிறது, அல் குர்ஆனை சரியாக சரளமாக பிழையில்லாமல் திருத்தமாக நிறுத்தி ஓத பழகுவது, ஓதுவது. இந்த 2ம் 2வது முக்கியமான பொறுப்பு. இதற்கு திலாவத்துல் குர்ஆன் என்று சொல்கிறோம், அல் குர்ஆனை ஓதுவதில் சொல்கிறோம். இதை பற்றி அல் குர்ஆன் சொல்கிறது பாருங்கள். இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹி வ அகாமுஸ் ஸலாஹ் வ அன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வ அலானியா யர்ஜூன திஜாரத்தன் லன் தபூர். நிச்சயமாக எவர்கள் அல் குர்ஆனை திலாவத்து செய்வார்களோ, ஓதுவார்களோ, பிழையில்லாமல் ஓதுவார்களோ, சரளமாக ஓதுவார்களோ, நிறுத்தி ஓதுவார்களோ, அழகாக ஓதுவார்களோ, அவர்களும் அகாமுஸ் ஸலாத்த, மேலும் எவர்கள் தொழுகையை அந்தந்த நேரத்தில் சரியாக நிலைநிறுத்துவார்களோ. 2வது. 3வது, வஅன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும், நாம் அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து இரகசியமாகவும் பரகசியமாகவும் அல்லாஹுக்காக செலவழிப்பார்களோ. இந்த 3 பண்பு யாரும் இருக்குமோ, யர்ஜூன திஜாரத்தன் லன் தபூர், நஷ்டமில்லாத ஒரு வியாபாரத்தை அவர்கள் எதிர்பார்த்து செய்கின்றனர் என்று திருமறை அல் குர்ஆன் சொல்கிறது. நஷ்டமில்லாத வியாபாரம், அல் குர்ஆனை ஓதுவது, தொழுகையை நேரத்துக்கு நிலைநாட்டுவது, அல்லாஹ் தந்த சொத்து செல்வத்திலிருந்து அல்லாஹுக்காக செலவழிப்பது, ரகசியமாக பரகசியமாக செலவழிப்பது இருக்கிறதே, இந்த 3 இபாதத்துகளும் நஷ்டமில்லாத வியாபாரம் என்று திருமறை அல் குர்ஆன் சொல்லி தருகிறது. எனவே அல் குர்ஆனுக்காக நாம் செய்ய வேண்டிய 2வது பொறுப்பு அல் குர்ஆனை ஓதுவது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படி ஓதினால் எங்களுக்கு என்ன கிடைக்கும், என்ன சான்ஸ் கிடைக்கும், அதனால் எங்களுக்கு கிடைக்கின்ற லாபம் என்ன? மன் கரஅ ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து ஒரு எழுத்தை எவர் ஓதுவாரோ ஃபலஹு ஹஸனத்துன், அல்லாஹ் அவருக்காக ஒரு நன்மையை வழங்கி விடுகிறான்.
வல் ஹஸனத்து பி அஷ்ரி அம்சாலிஹா. ஒரு நன்மையான காரியத்தை இவர் செய்து விடுவாரோ அது 10 மடங்காக பெருக்கப்படும் என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அல் குர்ஆன் இருக்கின்ற ஒரு எழுத்தை ஓதினால் ஒரு நன்மை கிடைக்கும் என்று ஹதீஸ் சொல்லுகிறது. அது 10 மடங்காக பெருக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அப்படியான ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்று கருத்து. அப்படியானால் அல் குர்ஆனிலே ஒரு பக்கத்திலே எத்தனை எழுத்து இருக்கிறது என்று கணக்கு பார்ப்போம். ஒரு குர்ஆனிலே ஒரு ஜுஸுவுக்கு 10 தாட்கள் இருக்கின்றன. 10 தாள். அப்படியானால் 20 பக்கங்கள் இருக்கின்றன. 15 வரை குர்ஆனிலே 20 பக்கங்கள் ஒரு ஜுஸு, 10 தாள் ஒரு ஜுஸு. ஒரு பக்கத்திலே இருக்கின்ற 15 வரி குர்ஆனிலே ஒரு வரியில் எத்தனை எழுத்து இருக்கும் என்று எண்ணி பாருங்கள். நான் எண்ணி பார்த்தேன். சராசரி ஒரு வரியில் 37 எழுத்துக்கள் இருக்கின்றன. சில வரிகளிலே 33 எழுத்துக்கள் இருக்கின்றன. சில வரிகளிலே 35 இருக்கிறது. சராசரியாக 35 என கணக்கு போட்டு பாருங்கள். 15 வரி குர்ஆன் ஒரு வரியில் 35 எழுத்து இருக்கிறது. 35 தர 15ஆல் பெருக்கி பாருங்கள். 525 எழுத்து வரும். ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்று கணக்கு போட்டால் 525 எழுத்துக்கு 5250 எழுத்து நன்மை கிடைக்கும். இப்பொழுது பாருங்கள், ஒரு பக்கத்துக்கு 5250 என்றால் 10 பக்கத்துக்கு எத்தனை? 52500. 20 பக்கத்துக்கு எத்தனை? 1,10,10,000. சுப்ஹானல்லாஹ். 1,05,000. இப்படி அல்லாஹ் தஆலா நன்மையை தருவதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறான். நான் பெற்றுக்கொண்டோமா? 16 நோன்பு கழிந்து விட்டதே. எத்தனை ஜுஸு ஓதினோம்? ஓத நேரம் கிடைத்ததா? ஓதுவதற்கு ஆசைப்பட்டோமா? அதற்கு நேரத்தை ஒதுக்கினோமா? தராவீஹ் தொழுகையிலே இமாம் ஒரு அரை ஜுஸு ஓதுகிறாரே, ஒரு 1/4 ஜுஸு ஓதுகிறாரே, கேட்டோமா? சுப்ஹானல்லாஹ். இமாம் ஓதுகிறார், கேட்போமே. அல்லாஹுடைய மாளிகைக்கு வந்து ரமலானுடைய மாதத்திலே இரவு தொழுகையில் ஈடுபடும் நீயத்தோடு அல்லாஹுடைய அல் குர்ஆனை காது தாழ்த்தி கவனமாக கேட்டால் சந்தேகமா? நன்மை கிடைக்காதா? ஒரு எழுத்துக்கு 35 என்று கணக்கு பாருங்களே. சுப்ஹானல்லாஹ். ஒரு பக்கத்துக்கு 5250 நன்மை அல்லாஹ் தர இருக்க நாம் அதை பெற்றுக்கொள்ள தயாரில்லை என்றால் எங்களை போன்ற நசீபு கட்டவர்கள் யார் என்பதை பற்றி ஒவ்வொருவரும் அவரவர் உள்ளத்தை தொட்டு கேட்போம் இன்ஷா அல்லாஹ். 16 இரவுகள் கழிந்து விட்டது. மீதமுள்ளதோ இது 13ஓ 12ஓ தெரியாது. மீதமுள்ளது இன்ஷா அல்லாஹ் ஹயாத்தாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். நீயத் வைத்துக் கொள்ளுங்கள். இது அல் குர்ஆனுக்காக நாம் செய்ய வேண்டிய 2வது பொறுப்பு, அல் குர்ஆனை ஓதுவது. அதை பற்றி ரசூல் சொல்கிறார்கள், குர்ஆனை சரளமாக பிழையில்லாமல் தெளிவாக நிறுத்தி யார் ஓதுவாரோ மஅஸ்ஸஃபரத்தில் கிராமில் பரரதி, அல்லாஹ் தஆலா அவரை சங்கை மிகுந்த பரிசுத்தமான மலக்குமார்களோடு கூட எழுப்புவான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மலக்குமார்களோடு கூட இருக்கும் சான்ஸ் யாருக்கும் கிடைக்குமா? மலக்குமாருடைய அந்தஸ்தை யாரும் பெற முடியுமா? ஒரு மலக்கை காணத்தான் முடியுமா? சுப்ஹானல்லாஹ். யாரும் கண்டிருக்கிறோமா? சுப்ஹானல்லாஹ். அந்த மலக்குமார்களோடு கூட இருக்கும் பாக்கியம் கிடைக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் மலக்குமார் எங்கு இருப்பார்கள்? சொர்க்கத்தில் இருப்பார்கள். சொர்க்கத்திலே நாமும் இருப்போமே இன்ஷா அல்லாஹ். எனவே மலக்குமார்களோடு கூட இருப்பது என்பது ஒரு சாதாரணமான செய்தி அல்ல. அல் குர்ஆனை சரளமாக திருத்தமாக பிழையில்லாமல் நிறுத்தி ஓதுவதனுடைய சிறப்பு அல் மாஹிரு பில் குர்ஆனி மா ஸஃபரத்தில் கிராமில் பரரதி, சங்கை மிகுந்த மலக்கோடு கூட இருக்கும் பாக்கியம் கிடைக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே நேரம் அல் குர்ஆனை ஓதுகின்றவர்களிலே சிலருக்கு குர்ஆன் ஓதும் பொழுது திக்கும், சரளமாக ஓத முடியாது, திக்கி ஓதுவார், கஷ்டப்பட்டு ஓதுவார். அதை பற்றியும் ரசூல் சொல்வதை பாருங்கள். வல்லதி யக்ரவுல் குர்ஆன, ஒருவர் குர்ஆனை ஓதுகிறார், யததஅ ஃபீஹி, அவரால் தொடர்ந்து ஓத முடியாமல் இருக்கிறது, திக்கி ஓதுகிறார் என்றாலும் வஹுவ அலைஹி ஷாக்குன், கஷ்டமாக இருக்கிறது என்றாலும் தொடர்ந்து ஓதுகிறார், ஃபலஹு அஜ்ரானி, அல்லாஹ் தஆலா 2 கூலி கொடுப்பான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கூலி, ஒரு நன்மை கஷ்டப்பட்டு ஓதியதற்காக, இன்னொன்று கஷ்டத்தில் பொறுமை செய்ததற்காக என்று அறிஞர் பெருமக்களுக்கு விளக்கம் சொல்லித் தருகிறார்கள். எனவே அல் குர்ஆனை ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ். அதற்காக நேரம் ஒதுக்குவோம்.
குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு குர்ஆன் ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த ரமதானுடைய காலத்திலே, ரமதான் அல்லாத காலத்தையும் ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ். இதுக்கு ஒரு லேசான வேலை இருக்கிறது. ஒரு ஃபர்லான தொழுகையினுடைய நேரத்திலே ஒரு 2 தாளை ஓதுவோம். சுபஹுக்கு 2, லுஹருக்கு 2 தாள், அசருக்கு 2 தாள், மக்ரிபுக்கு 2 தாள், இஷாவுக்கு 2 தாள், மொத்தம் 10 தாள். 10 தாள் ஓதினால் ஒரு ஜுசு. ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு என்றால் 30 நாளைக்கு 30 ஜுசு. ஒரு குர்ஆன் தமாம். குறைந்தபட்சம் அல் குர்ஆனுக்காக நாம் செய்ய வேண்டிய 2வது பொறுப்பு அல் குர்ஆனை ஓதுவது. 3வது என்ன பொறுப்பு என்று பார்ப்போம். 3வது ஒரு பொறுப்பு இருக்கிறது. அது எது தெரியுமா? அல் குர்ஆன் ஓதப்பட்டால் காது தாழ்த்தி கேட்பது. தராவி தொழுகையிலே, கியாமுல் தொழுகையிலே, ஏனைய பரதான தொழுகைகளிலே இமாம் ஓதுவார். சூரா ஃபாத்திஹாவை ஓதுவார், காது தாழ்த்தி கேட்போம். ஏனைய சூறாக்களை ஓதுவார், காது தாழ்த்தி கேட்போம். وَإِذَا قُرِئَ الْقُرْآنُ فَاسْتَمِعُوا لَهُ وَأَنصِتُوا لَعَلَّكُمْ تُرْحَمُونَ. மேலும் அல் குர்ஆன் ஓதப்பட்டால் ஃபஸ்தமிஉ லஹு, அதன் பக்கம் நீங்கள் காது தாழ்த்தி கேட்பீர்களாக, கவனமாக கேட்பீர்களாக, ஒரே சிந்தனையோடு கேட்பீர்களாக. வஅன்சித்து, வாயை மூடி கேட்பீர்களாக. அப்படி நீங்கள் கேட்டால் லஅல்லக்கும் துர்ஹமூன, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளுக்குரிய மனிதர்களாக நீங்கள் மாறுவீர்கள். அல்லாஹ்வுடைய அருளுக்காக, அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்துக்காக எவ்வளவோ கஷ்டப்படுகிறோமே, அல் குர்ஆன் ஓதப்படும் பொழுது கவனமாக கேட்பதன் மூலம் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. எனவே ரமதானுடைய காலத்திலே குறிப்பாக ஒரு ஜுசு இமாம்கள் ஓதுவார்கள், அரை ஜுசு ஓதுவார்கள், கால் ஜுசு ஓதுவார்கள். எவ்வளவு ஓதினாலும் பின்னால் தக்பீர் கட்டி தொழக்கூடிய மாமுங்கள் கவனமாக கேட்போம் இன்ஷா அல்லாஹ். காது தாழ்த்தி கேட்போம் இன்ஷா அல்லாஹ். ஒரு ருசித்து கேட்போம். கவனைகளை எங்கெங்கோ சிதறிவிடாமல் சிந்தனையோடு கேட்போம். அதன் மூலம் அருள் கிடைக்கும் என்று அல் குர்ஆன் சொல்லுகிறது. இது 3வது கடமை. இன்னும் 2 கடமை இருக்கிறது. 4வது பொறுப்பு என்ன தெரியும்? அல் குர்ஆனுக்காக அல் குர்ஆனிலே இருக்கின்ற சூறாக்களில் சிலதை எங்களால் முடியுமான அளவுக்கு மனப்பாடம் செய்வது, பாடமாக்குவது, உள்ளத்திலே பதிய வைப்பது. சின்ன சின்ன சூறா, ஒரு 10 சூறா, ஒரு 15 சூறா, ஒரு 20 சூறாவை பாடமாக்குவோமே. அல் குர்ஆன் இருக்கின்ற 114 சூறாக்களிலே ஒரு முஸ்லிமான, ஒரு மூமினான மனிதனுக்கு ஒரு 10 சூறாவை பாடமாக்க முடியாதா? ஒரு 20 சூறாவை பாடமாக்க முடியாதா? ஒரு 25 சூறாவை பாடமாக்க முடியாதா? சுப்ஹானல்லாஹ். சின்ன சின்ன சூறாக்கள் பாடமாக்கலாம். எல்லோருக்கும் மனன சக்தி இருக்கிறது. எவ்வளவோ வரலாறுகள் பாடம் இருக்கிறது, நடந்த சம்பவங்கள் பாடம் இருக்கிறது, படித்த பாடங்கள் எத்தனை எங்கள் உள்ளங்களில் பதிந்திருக்கிறது. அப்படியானால் அல் குர்ஆன் இருக்கின்ற சூறாவை எங்கள் பாடமாக்க முடியாதா? 10 வருஷத்துக்கு முந்தி நடந்த சம்பவம் பாடம், 10 வருஷத்துக்கு முந்தி படித்த படிப்புகள் எங்களுக்கு பாடம், நமது ஊரிலே, நமது நாட்டிலே, உலகத்தின் எத்தனையோ வரலாறுகள் எங்களுக்கு பாடம். அல் குர்ஆனில் ஒரு 2 சூறா பாடம் இல்லையா? ஒரு 5 சூறா பாடம் இல்லையா? எனவே பாடமாக்கும் பண்பு ஒரு மூமினுக்கு வர வேண்டும். இதை பற்றி அல் குர்ஆனே சொல்லுகிறது. முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அவர்களும் சொல்கிறார்கள். இனி ரசூலுல்லாஹ் சொல்வதை பார்ப்போம். வல்லதி லைஸ ஃபீ ஜௌஃபிஹி ஷைஉம் மினல் குர்ஆனி, எந்த ஒரு உள்ளத்தில் அல் குர்ஆனுடைய ஒரு வசனம் இல்லையோ, கல் பைத்தில் ஹரிபி, அந்த உள்ளம் பாலடைந்த வீட்டுக்கு சமனானது என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தந்தார். அல் குர்ஆனை பாடமாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். சின்ன சூறாக்கள். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தضلீல் வஅர்ஸல அலைஹிம் தைரன் அபாபீல் தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல் ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின் மஅகூல். பாடம் தானே, எல்லோருக்கும் பாடமே. கேட்டு கேட்டு பாடமாக்கி இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இதே போல வல்லுஹா சூரா, இதே போல் வத்தீனி சூரா, இதே போல் அம்ம சூரா, இதே போல தபாரக்கல்லதி, இதே போல் வாக்கியா, இப்படி எத்தனையோ சூறாக்கள் இருக்கின்றன. முடியுமான அளவுக்கு நாம் பாடமாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். சில நேரம் நாம் திருப்தி அடைவோம். எப்படி தெரியுமா? என்னுடைய பிள்ளை ஹாஃபிஸ் ஆகிவிட்டார், அல்லது என்னுடைய பிள்ளையை ஓத போட்டிருக்கிறேன், அல்லது என்னுடைய மகன் ஹாஃபிஸாகும் வகுப்பில் போட்டிருக்கிறேன், அல்லது என்னுடைய மகனை பார்ட் டைம் வகுப்பில் போட்டிருக்கிறேன்.
மகனை பாட்டை வகுப்பில் போட்டிருக்கிறோம். மகன் குர்ஆனை பாடமாக்கிக் கொண்டிருக்கிறார். அவர் 30 ஜுஸ் பாடமாக்கிக் கொண்டிருக்கிறார். அவர் 10 ஜுஸ் பாடமாக்கி இருக்கிறார். அவர் பாடமாக்கிறார், சரி, எனக்கு என்ன பாடம்? நான் பாடமாக்கினேனா? மகன் பாடமாக்கட்டும், அதுக்கு செலவழிப்போம், அது கஷ்டப்படுவோம், உழைப்போம், அதுக்கு பாடுபடுவோம், அதுக்கு ஒரு நன்மை வேறாக கிடைக்கும். நான் பாடமாக்க தேவையில்லையா? பாப்பா மகன், நானா, தம்பி, உம்மா, வாப்பா, அவருக்கு தேவையில்லையா? மகனை ஓத வைப்போம், உம்மாவும் ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ். மகனை ஓத வைப்போம், வாப்பாவும் பாடமாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். அல் குர்ஆனை பாடமாக்குவது என்பது ஒரு மூமினுடைய பொறுப்பு. மகனும் பாடமாக்க வேண்டும், மகளும் பாடமாக்க வேண்டும், வாப்பாவும் பாடமாக்க வேண்டும், உம்மாவும் பாடமாக்க வேண்டும். எனவே ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் அல் குர்ஆன் இருக்கின்ற ஒரு 5 சூரா, ஒரு 10 சூரா, ஒரு 20 சூரா பாடமாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். அல் குர்ஆனிலே ஆரம்பம் அலிஃப் லாம் இருந்து நீ ஓதிக்கொண்டு வந்தால் சில சூறாக்கள் இருக்கும் 2 ஜுசு, ஒரே சூரா. உதாரணத்துக்கு சூரத்துல் பக்ரா முதலாவது சூரா அல்ஹம்து சூராவுக்கு புறவு வரக்கூடியது, கிட்டத்தட்ட 2.25 ஜுசு. அதுக்கு பிறகு ஆரம்பிக்கும் இன்னும் ஒரு சூரா, அதுவும் கிட்டத்தட்ட 1.5-2 ஜுசு ஆல இம்ரான். அதை தொடர்ந்தால் சூரத்து நிசா, அது 2.5 ஜுசு போகும். பெரிய பெரிய சூறாக்கள் தொடர்ந்து வந்து கடைசி 30வது ஜுசு எல்லாமே அரை பக்கம், கால் பக்கம், 1.5 பக்கம், 1.25 பக்கம். சில சூறாக்கள் இருக்கின்றன ஒரு பக்கத்திலே 3 சூறா. இன்னும் சில சூறாக்கள் இருக்கின்றன ஒரே பக்கத்தில் 4 சூறா. சின்ன சின்ன சூறா. முடியும், கவனம் எடுப்போம் இன்ஷா அல்லாஹ். ரமலானுடைய மாதம் சிறப்பான மாதம், அல் குர்ஆன் தொடர்பாக வேண்டிய மாதம், அல் குர்ஆனுடைய கடமைகளை பேண வேண்டிய மாதம். அல் குர்ஆனுக்கு நாம் செய்ய வேண்டிய லேசான பொறுப்புகள் அல் குர்ஆன் இருக்கின்ற சூறாக்களை பாடமாக்குவது. சரி, இன்னும் ஒரு விஷயத்துக்கு வருவோம், லேசாக பார்ப்போமே. இன்றைய காலகட்டங்களிலே எல்லோருடைய கைகளிலும் ஸ்மார்ட் போன் தவழ்ந்து கொண்டிருக்கிறது. எதற்கோ பாவிக்கிறோமே, எதையோ பார்க்கிறோமே, எதையோ செய்து கொண்டிருக்கிறோமே. யூடியூபுக்கு சென்று அல் குர்ஆனில் இருக்கின்ற ஒரு சூரா, உதாரணத்துக்கு சூரா யாசீன், இமாம் சுதைசி என்று சொன்னால் இமாம் சுதைசி ஓதுகிறார், சூரா யாசீனை ஓதுகிறார். ஓதுவோமே, நாங்களும் அதை கேட்டுக்கிட்டு பாடமாக்குவோமே. என்னென்னவோ பார்த்து நேரங்காலத்தை செலவழிக்கின்ற நாம் நல்லதுக்கு பயன்படுத்துவோமே. அல் குர்ஆனை பாடமாக்க லேசான வழி, யூடியூபிலோ வேறு வேறு லைன்களிலோ சென்று அழகான முறையில் இந்த சூறாக்களை பாடமாக்க வசதி இருக்கிறது. ரிப்பீட் என்று அடித்தால் 100 தடவை, 200 தடவை, 300 தடவை அது போன் ஓதிக்கொண்டே இருக்கும். இமாம் சுதேஷ் ஓதிக்கொண்டே இருப்பார். போன் ஆஃப் ஆகும் வரையில் ஓதுவார், டேட்டா முடியும் வரையில் ஓதுவார். அதை 10 தடவை, 20 தடவை, 30 தடவை கேட்டால் பாடம் வராதா? பாடமாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். இன்னும் ஒரு சூரா ஓதி பார்ப்போம். வல்லுஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக ضالًا ஃபஹதா وَوَجَدَكَ عَائِلًا فَأَغْنَى فَأَمَّا الْيَتِيمَ فَلَا تَقْهَرْ وَأَمَّا السَّائِلَ فَلَا تَنْهَرْ وَأَمَّا بِنِعْمَةِ رَبِّكَ فَحَدِّثْ. பாடம் மிச்சம் பேருக்கு பாடம், அதிகமான பாடம், கேட்டு கேட்டு பாடம். மாஷா அல்லாஹ். அப்படியானால் நான் சொல்லுவது போல யூடியூப் போன்ற இந்த லைன்களிலே சென்று தேவையான சூறாவை செலக்ட் பண்ணி ரிப்பீட் என்று அடித்து 1 தடவை, 100 தடவை, 50 தடவை அதை போட்டு கேட்போமே, பாடமாக்குவோமே, முடியும் இன்ஷா அல்லாஹ். இது அல் குர்ஆனுக்கு நாம் செய்ய வேண்டிய 4வது பொறுப்பு. இது கடைசியாக கொண்டிருக்கிறது. அது என்ன தெரியுமா? அதுதான் அல் குர்ஆனை விளங்குவது, அல் குர்ஆனை படிப்பது, அல் குர்ஆனை ஆய்வு செய்வது, அதை படித்தவர்களிடம் கால் மடித்து உட்கார்ந்து படிக்க நேரம் ஒதுக்குவது, அல் குர்ஆன் விளக்க வகுப்பில் உட்காருவது, அல் குர்ஆனை விளங்க முயற்சிப்பது. 50 வருஷம் தருகிறோம், அல்ஹம்து சூராவுக்கு கருத்து தெரியாது. 60 வருஷம் சூரா ஃபாத்திஹா ஓதுகிறோம், கருத்து தெரியாது. 60 வருஷம் தக்பீர் கட்டி அலம் தர கைஃப ஓதுகிறோம், கருத்து தெரியாது. 50 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் வல்லுஹா வல்லைலி இதா சஜா எங்களுக்கு பாடம், அதோடைய அர்த்தம் தெரியாது. யார் படிப்பது? தேவையில்லையா? சுபஹானல்லாஹ். அல் குர்ஆனை ஓதுவது பொறுப்பு போல, பாடமாக்குவது தேவை போல, ஈமான் கொள்வது முக்கியம் போல, குர்ஆனை விளங்குவது முக்கியம் இல்லையா?
இன்ஷா அல்லாஹ் அதற்காக நேரம் ஒதுக்குவோம். இது அல் குர்ஆன் சொல்வதை பாருங்கள். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. அந்த மனிதர்கள் அல் குர்ஆனை விளங்க மாட்டார்களா? அதை பற்றி சிந்திக்க மாட்டார்களா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அவர் உள்ளங்களே பூட்டு போடப்பட்டிருக்கிறதா என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கையான வார்த்தையை சொல்கிறான். எனவே அல் குர்ஆனை ஈமான் கொள்வோம், அல் குர்ஆனை சரளமாக பிழை இல்லாமல் அதிகமாக ஓதுவோம், அந்த அல் குர்ஆனில் பாடமாக்க முடியுமானதை பாடமாக்குவோம், அந்த அல் குர்ஆனை விளங்குவதற்கு முயற்சிப்போம். இப்படி அல் குர்ஆனை காதாழ்த்தி கேட்போம். இப்படியாக அல் குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகளை அழகாக செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தர வேண்டும். கடைசியாக ஒரு செய்தி சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ரமதானுடைய மாதம் கடைசி 10 வரப்போகிறது. லைலத்துல் கத்ரை தேட இருக்கிறோம். எனவே நடுப்பத்தையும் ஹயாத்தாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். கடைசி 10ஐயும் ஹயாத்தாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். முடியுமான அளவுக்கு ரமதானுடைய மாதம் பகல் காலங்களிலே நோன்பு நோட்பது போல மக்ரிபுக்கு பிறகு சஹர் வரை இருக்கிற நேரத்திலே தராவீஹ் தொழுகை, கியாமுல் லைல் தொழுகை, சுன்னத்தான் நஃபிலான தொழுகை, இந்த தொழுகைக்காக நேரம் எடுப்போம். இப்படியாக நம்மால் முடியுமான இபாதத்தை செய்து அடுத்த வருஷம் ஹயாத் இருக்குமோ இல்லையோ எங்களுக்கு தெரியாது. இந்த ரமதான் முடியும் வரையில் வாழ்வோமா என்பது எங்களுக்கு தெரியாது. எனவே கிடைத்தது மட்டும் நிச்சயம், கிடைக்க போவது சந்தேகம். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நல்லதை கேட்டு நல்லதை செய்த நல்லவர்களாக நம் அனைவரும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ரப்பிகளை குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, நல்லவர்களாக வாழ வைப்பாயாக. ரமதானுடைய மாதத்தை தந்திருக்கிறாய் யா அல்லாஹ். ரமதானுடைய அரைவாசியையும் கடத்தி விட்டோம் யா அல்லாஹ். மீதம் உள்ளது இன்னும் அரைவாசி இருக்கிறது யா அல்லாஹ். இந்த ரமதானுடைய முழுமையான நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருவாயாக. ரமதானுடைய பகல் காலங்களில் நோன்பு நோற்று அந்த நோன்பின் மூலமாக அடைய வேண்டிய தன்மைகளையும் பண்புகளையும் எங்களுக்கு தந்தருவாயாக. அதே போல ரமலான் மாதம் இரவு காலங்களை இரவு வணக்கங்களின் மூலம், தொழுகைகளின் மூலம், கியாமுலின் மூலம், தராவீஹ் மூலம், குர்ஆன் ஓதுவதன் மூலம், திக்ர் செய்வதன் மூலம் ஹயாத்தாகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு மரணித்து மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே பாக்கியம் தருவாயாக. முழு உலகமும் யுத்தகலமாக மாறி இருக்கிறது யா அல்லாஹ். முழு உலகத்திலும் நிம்மதியையும் சந்தோஷம் ஏற்படுத்துவாயாக. இஸ்லாமிய நாடுகளை நீ பாதுகாத்தருள்வாயாக. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு அநியாயங்களையும் அட்டுழியங்களையும் கட்டவிழ்த்து விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த யூத நசாராக்களை நீ அழித்து நாசமாக்கி விடுவாயாக. முஸ்லிம் சமூகத்தை பாதுகாப்பாயாக, முஸ்லிம் சமூகத்தினுடைய உரிமைகளை பாதுகாப்பாயாக, முஸ்லிம் சமூகத்தினுடைய மான மரியாதைகளை பாதுகாப்பாயாக, முஸ்லிம் சமூகத்தினுடைய ஈமானை பாதுகாப்பாயாக. கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு மரணிக்கிற பாக்கியத்தை நம்ம தருவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி மத்தஸலத் ஐனும் பினதர் ஊஸீகும் இபாதல்லாஹ் وإياي أولا بتقوى الله. فقال جل جلاله عظيما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.